ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக். நான் தான் தரன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் அதிகப்படியான வண்டி செட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் சினிமா பேக்கேஜ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ண போகிற ஒரு 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 வோல்ட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வண்டிக்குமே சப்போர்ட் பண்ணும். எப்படி சொல்கிறது அப்படின்னா டாடா ஏசி பிக்கப்பு, இன்ட்ரா, படா தோஸ்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸில் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். இதில் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போடலாம் அப்படின்னா 4 இன்ச்சு கிட்டார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சில் கார் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். 8 இன்ச்சு ஸ்பீக்கர் இதில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சு தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணும், 8 இன்ச்சு சப்போர்ட் பண்ணாது. இதில் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அக்ரிலிக் பேனல் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பஹாரியா யூஎஸ்பியோட போர்டோட. இதில் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஒரு குவாலிட்டியான கன்வெர்ட்டர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். இல்லை ஃபுல்லாகவே அவே கண்ட்ரோல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வசந்தில் கிராண்ட் சப்வூஃபர் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதுவரையும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் வசந்த் கிராண்ட் சப்வூஃபரில். ரிசல்ட்டுன்றது நம்ம எந்த கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மள்ட்ட குறை சொன்னது கிடையாது. அவுட்ரு பேஸும் இருக்குது ப்ரோ, இன்டீரியர் பேஸும் இருக்குன்னு ரெண்டுமே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. அதே மாதிரி வெஸ்டர்னோட பேஸ்டபிள் போர்டு ஏடிசிபிடி இது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கிறனால எனக்கு கெயின் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. அதனால் தனியாக ஸ்டாண்டில் ஒரு 2 சேனல் கெயினர் போர்டு நான் வச்சு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் ரிசல்ட் இதில் ட்ரிபிளும் சரி பேஸும் சரி ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் சப்போர்ட் பண்ணால் போதும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஸபிள் போர்டு நல்லா மேட்ச் ஆகும். அடுத்தா 5 வோல்ட்டுக்காக பக் கன்வெர்ட்டர் நம்ம 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணாமல் பக் கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பஹாரியா யூஎஸ்பின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குவாலிட்டியான போர்டு. ரெண்டாவது ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய போர்டு பஹாரியா போர்டு. இதில் நீங்கள் பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 7805 ரெகுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்போ உங்கள் லைஃப் ரொம்ப குறைஞ்சிரும். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸின்னு இந்த மாதிரி ரூமேக்ஸ் இந்த மாதிரி நிறையா பிராண்டில் வருது 40-5 கன்வெர்ட்டரு, அதுவும் யூஸ் பண்ணலாம். அது ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வைக்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் டெப்த்து இது 8 இன்ச்சு பேக் டெப்த்து இதுவே பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னு தெரியும். அந்த கன்வெர்ட்டர் வைக்கணும்னா நமக்கு சுத்தமாக இடம் பத்தாதனால தான் நான் வேரியபிள் கன்வெர்ட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நமக்கு ஆம்பியர் ரேட்டிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட் ட்ராப் ஆகாமல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு பக்கமான கன்வெர்ட்டர் தான். அதே மாதிரி சேனலில் ஒரு 2 சேனல் கெய்னர் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஜிஆர் கன்வெர்ட்டரில் 12-32 கன்வெர்ட்டர் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியான கன்வெர்ட்டர். இது வரைக்கும் நான் நிறையா செட்டு நான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், வீடியோலையும் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதற்கு ஒரு குவாலிட்டியான கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸிலி சர்வீஸபிள். இந்த கன்வெர்ட்டரை பொறுத்தவரை ஈஸிலி சர்வீஸபிள். எந்த ஒரு ஃபால்ட் இருந்தாலும் நம்ம ஃபால்ட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மெட்டல் டையோடு போட்டு நான் கொடுத்துருக்கேன். மெட்டல் டையோடு எதுக்காக போடலாம் அப்படின்னா நமக்கு கன்வெர்ட்டர் லைஃப் வரணும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே நமக்கு ஆம்ப் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்காக செட்டு மாட்டுறதுக்காக நீங்கள் எலக்ட்ரிஷியன் தான் தேடி போகணுன்றது கிடையாது. நீங்களே கூட டிரைவர்ஸே கூட நீங்களே கூட மாட்டிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆம்பிளிஃபையர் தான் நம்ம ஆம்பிளிஃபையரு. அடுத்ததாக லெஃப்ட் ரைட்டுக்காக 4392 நான் அதில் கொடுத்துருக்கேன். இதில் கஸ்டமர் யூஸ் பண்ண போகிறது 2 6 இன்ச் ஸ்பீக்கர் தான் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நான் 4392 போட்டு யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஐசியில் ஸ்டீடியோ போட்டு இதில் ஹீட்ஸிங் எடுத்திங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கேஜாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹீட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைஃப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்பிளிஃபையர் லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்ததாக சப்வூஃபர் போர்டு நம்மளோட 4 ஃபெட்டு பேரலல் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 12 இன்ச்சு கஸ்டமர் வேணா ட்ரை பண்ண போகிறாங்க. 8 ohmஸில் டெயின்ட்டியில் யூஸ் பண்ண போகிறாங்க டியூபு. இதில் ஹீட்ஸிங் இதுலேயுமே அதே மாதிரி நல்ல ஒரு ஹெவியான ஹீட்ஸிங் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்ஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக பெங்களூரில் ஆர்டர் போட்டு இதான் நம்ம வாங்கி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் நம்ம கனெக்ஷன் டீட்டெயிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேஜான வயர் தான் போட்டு நம்ம அதில் கொடுத்துருப்போம். சீல்டு வயர் போட்டு யூஸ் பண்ணி நல்லா ஒரு குவாலிட்டியான செட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கும் ஆம்பிளிஃபையர்ஸ், ட்ராவல்ஸு, கோச்சு
அதே மாதிரி நம்ம இப்போ வந்திருக்க மார்க்கோ போலோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு வேணுனாலும் நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணலாம். பேக்கேஜ் வந்து உங்கள் ஊர்லேயே வந்து நம்ம இடத்துலேயே வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் இடத்துல வந்து ஃபிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓக்கோலும் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணாலும் நம்ம மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வண்டிக்கு மட்டும் பண்ணுறது இல்லைங்க, வீட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். வேண்டுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி பெஸ்ட்டு குவாலிட்டியில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ கைஸ்.